அதே வேளையில் எமது வடபுலத்தினுடைய இசையினுடைய மற்றொரு வடிவமான நாதஸ்வர இசையினுடைய வடிவத்தினை இன்று உலகத்தின் தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பறந்து விரிந்திருக்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் பயணித்து இன்று வரைக்கும் அந்த இசை வடிவத்தோடு எங்கள் தமிழ் நெஞ்சங்களை இணைத்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நாதஸ்வர வித்துவான் குமரன் பஞ்சமூர்த்தி அவர்களும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்றார். அவருக்கும் ஒரு பலமான கரகோஷத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியிலேயே எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே இன்றும் கூட அவர் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு பிறகு ஒரு இசை நிகழ்ச்சிக்கு பயணமாக காத்திருக்கின்றார். அப்படியான ஒரு அழகான இசை நட்சத்திரங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இசை சக்கரவர்த்தி. இருந்தாலும் அந்த நேர பொழுதிலே எங்களோடு இணைந்திருப்பது, இந்த நேர பொழுதில் எங்களோடு இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சிக்குரியது. எங்களுடைய அழைப்பை அவர் மதித்து தன்னுடைய இசை நிகழ்ச்சியினையும் கொஞ்ச நேரம் தள்ளி வைத்துவிட்டு அந்த நிகழ்ச்சியினுடைய திட்டமிடலாளர்களோடு பேசி அதனை நேரம் தாழ்த்தி நடத்துவதற்கு பணித்துவிட்டு எங்களோடு இங்கே இணைந்திருக்கின்றார் என்பதை இந்த இடத்துல பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல் 7 பேர் இந்த இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் தை மாதத்தில் இருந்து எங்களுடைய இந்த யாழ் இசை மகுடம் பாடல் போட்டியினுடைய ஆரம்ப கட்ட குரல் தேர்வுகள் ஆரம்பமாகி இன்றைய இந்த மே மாத பகுதியிலே அது இறுதி கட்டத்தை தொட்டிருக்கிறது. உண்மையிலே பல்வேறுபட்ட சிரமங்கள், சவால்கள், சுமைகள், துன்பங்கள், வேதனைகள், பயிற்சிகள், நிறைய அனுபவங்கள் என்று சொல்லி எக்கச்சக்கமான அனுபவங்களை கடந்து இந்த பாடல் போட்டி இன்றைய தினம் இந்த யாழ் மண்ணில் டில்கோ ஹோட்டலிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு பதிவு செய்து கொள்கின்றேன்.